திமுக கூட்டணிக்கு யாருக்கு பிரதமர் வேட்பாளர்னு தயவு செய்து அவங்க வேட்பாளரும் அந்த தலைவர்களும் ஓட்டு கேட்க வந்தா நீங்க கேட்கணும். இப்ப இங்க ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கம்பீரமாக பலாபலம் சின்னத்தில் சுயேட்சை சின்னத்திலே போட்டியிட்டாலும் அவருக்கு நீங்கள் அளிக்க போகிற வெற்றி இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களை வெற்றி பெற செய்வது. நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பிரதமர் அவரிடம் உரிமையோடு கேட்டு பெறக்கூடிய இடத்திலே இருப்பவர் சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு யார் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் இன்னும் முடிவாகல. தேர்தலாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எத்தனை சீட்ல ஜெயிப்பாங்கன்னே தெரியாது. ஏன்னா மோடிக்கு இடையான வேட்பாளர் அந்த கூட்டணியில் இல்லை. அதான் உண்மை. அந்த உண்மையை அவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் அங்கங்கே ஒரு கட்சி கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் சின்னத்திலே ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது பிரதமருக்கான தேர்தல். இந்த தேர்தலில் மோடி அவர்களை பிரதமராக ஆக்குவதற்கு நாங்கள் அந்தந்த பகுதியிலே ஓட்டு கேட்கிறோம். அதே போல இன்னொன்னு, நம்ம அண்ணன் பழனிசாமி கம்பெனி வந்து தட்டையில தூக்கிட்டு ஒரு ஊரா அலையுது. உங்களுக்கு தெரியும். நேற்று கூட தேனியில வந்து என்ன பார்த்து அது சொல்லியிருக்கு, பச்சோந்தி. பச்சோந்தி யாருன்னு உங்களுக்கு தெரியும். 4 மாதங்களுக்கு முன்பு கூட டெல்லியில் நடந்த கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு வெளியில வர்றப்ப 330 சீட்ல பாஜக ஜெயிக்குன்னு சொன்னாரா இல்லையா? அவருக்கு ஒரே பயம், நானும் அண்ணன் ஓபிஎஸ் எங்க அவர் மோடி கிட்ட போயிட்டோம்னா இவருக்கு ஆபத்து பார்த்தாரு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் 2 பேரும் வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினால அங்கிருந்து ஓட்ட முடிச்சிட்டார். ஏன்னா மீண்டும் நாங்கள் வந்தோம் என்றால் அங்க இன்றைக்கு அவர்களை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்களே, அந்த தொண்டர்கள் எல்லாம் திசை மாறி வந்து விடுகிறார்கள் என்ற பயம்தான். அதனாலதான் பழனிசாமி இன்றைக்கு தேனியில வந்து நின்றுட்டு வாய்க்கிலேயே பேசுறாரு. அதாவது யாரு பச்சோந்தின்னு உலகத்துக்கே தெரியும். அவர் பச்சை துரோகி என்று தேனி மக்கள் அவரை பார்த்து திரும்ப கேட்கிறார்கள். அவரை முதல்வராக்கிறவங்களுக்கு துரோகம். இன்னும் சொல்ல போனா முதல்வராக்கிய சின்னம்மாவை பார்த்து அப்ப காலில் வந்து கும்பிட்டவரு மீண்டும் மறுபடியும் அவர்களை எப்படியெல்லாம் பேசுறாரு. சூரியனை பார்த்து ஏதோ குலைக்குமாமலன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப எப்படி ஆளு பல்ட்டி அடிக்கிறார் பாருங்க. வயதுல மூத்தவங்க அதனால காலில் விழுந்தாங்கிறாரு. எத்தனை பல்ட்டி. பச்சோந்தி யாரு? பழனிசாமி. இந்த பழனிசாமி நான் பாஜகவை தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை அவர்கள் இங்கே அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் எதிர்த்தவன் நான். தனிப்பட்ட காரணத்துக்காக அல்ல. மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், ஸ்டெர்லைட் திட்டங்கள் எல்லாம் ஏற்ற பொழுது இந்த ஊடகத்தில் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னதுல பண்ணி போட்டு என்ன சொன்னாங்க, நீங்க பாஜகவோட கூட்டணிக்கு வாய்ப்பு உண்டான்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டே இருந்தால் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் அவரோட கூட்டணிக்கு போக முடியாதுன்னு சொன்னேன். அதை எடுத்து நீங்க வாழ்நாள் முழுவதும் போக முடியாத. இன்னொரு கேள்வி கேட்டாங்க. நான் ஆர்கே நகர்ல ஜெயிச்சப்ப அந்த கட்சியை சேர்ந்த சில பேர் ஏதோ நமது வெற்றியை பத்தி தவறாக பேசிய பொழுது நோட்டா விட கம்மியா ஓட்டு வாங்கியிருக்கீங்க, நீங்க என்னை பத்தி பேசாதீங்க. அப்பொழுது இன்னொரு கருத்து திமுக திட்டமிட்டு பரப்பியது. டிடி தினர் என்றைக்கு இருந்தாலும் அன்னைக்கு பிஜேபி கூட போயிடுவார் 19 எலெக்ஷனுக்கு. காரணம் அவங்க சித்தி ஜெயில இருக்காங்க, இவர் மேல வழக்கு இருக்கு, அதனால இவர் மத்தியில் ஆளுகின்றவரோடு சரியாயிடுவார்னு சொன்னாங்க. அப்பதான் கேட்டாங்க, நான் போய் தற்கொலை பண்ணிக்குவேன் நான் கிணத்துல விழுந்து. சரிதானே? நான் 19லயும் போகல, அவங்களோட போனே தனியாக நின்றோம். ராமநாதபுரத்தில் நம்ம வேட்பாளருக்கு நின்னாரு 1.5 லட்சம் ஓட்டு வாங்கின 3வது தனியா இருந்தோம். இப்ப பழனிசாமியால வாங்க முடியுமா? பழனிசாமியால 3வது 1.5 லட்சம் ஓட்டு வாங்க முடியுமா? ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியுமா? கரெக்ட் தானே? இதுதான் நிலைமை. தேனியில ஓட்டுக்கு 1000 கொடுத்தாலும் அவர்களால 3வது இடத்தை தாண்ட முடியுமா? நேற்று வந்து பேசிக்கிட்டாங்களா, திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, டிடி ஜெயிக்க கூடாது. தேனி மக்களை பத்தி அவங்களுக்கு தெரியல. அவர்கள் நன்றி மிக்கவர்கள். பழனிசாமி மாதிரி கிடையாது. 15 வருடத்துக்கு முன்னாடி நாங்க எம்பியா இருந்தப்ப நான் ஒவ்வொரு ஊருக்கும் செய்த தனிப்பட்ட திட்டங்களை கூட நான் போறப்ப அவங்க நான் வச்சு சொல்றாங்க.
அந்த மக்களை இவர் காசை கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறார். அவர்களால் 3வது இடத்தை தான் பிடிக்கவே படாத பாடுபடணும். ஏன்னா இன்னொரு கட்சி அதுக்கு மேல வந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு சொல்ற, இன்றைக்கு பழனிசாமி வேட்பாளர் அறிவித்திருக்கிறது, அவர் மீது கொடநாடு கொலை வழக்கு பாய்ந்து விடுமோங்கிற பயம். அதுபோல அந்த முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் வழக்குகள் இன்றைக்கு கோர்ட்ல கேஸ், கைது பண்ணிடக்கூடாது, பழனிசாமியை கைது பண்ணிவிடக் கூடாது அப்படிங்கிறதுனால திமுகவோட திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தையில சொல்ற கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவுக்கு இன்றைக்கு மக்கள் எதிராக இருக்கிற காரணத்தினால் அந்த வாக்குகளை நாம் பெற்று விடுவோம். இப்ப ராமநாதபுரத்துல திமுக எதிரான வாக்குகள்னா சகோதரர் ஓபிஎஸ்க்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரெட்டையில ஒரு வேட்பாளர் வச்சிருக்காரு. அது இங்க நிக்கிற வேட்பாளர் யார் தெரியுமா? புரட்சி தலைவர் அருப்புக்கோட்டையில போட்டி போட்ட போது 77 அவரை எதிர்த்து போட்டி போட்ட பாலிச்சாமியுடைய மகன் தான் இன்றைக்கு அதிமுக வேட்பாளர். ரெட்டையில யார் போட்டி போறாங்க பாருங்க.